ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு பார்த்தா அப்படியே வீடு இதெல்லாம் தெரியுதா? அப்படியே அந்த பக்கம் திருப்புன்னு வச்சுங்க, செம வியூ பாயிண்ட் எங்கள் வீட்டை ஒட்டி. அதனால இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மேலே அந்த வியூவை காட்டுறேன் வாங்க. ஓகேங்க. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் நான் வாழ்றது பார்த்தீங்கன்னா கிராமம் தான். கிராமம் பாதி சிட்டி கலந்த மாதிரி. ஓகேங்களா? இங்கே நான் எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா சிட்டி மெயின் ரோடு, இது பேக்கரி, இது ஷாப்பிங் மால் அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்துடும். இந்த பக்கம் அப்படி 1 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா அப்படி கிராமம், விவசாயம், மாடு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க எல்லாரும். ஒரு மாடு போதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா? அதனால இன்னைக்கு நம்ம வில்லேஜ் லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதான் என் லைஃப். இந்த ஊரில் என்னென்ன பார்க்குறேன், டெய்லி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், அதை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடை கொண்டு போய் தோட்டத்தில் எடுத்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம விளாக் எடுக்க ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முழு கிராமத்து ஆழம் ஆளணும்னா பல்லு குச்சியில் பல்லு வளர்க்கணும். அது என்னன்னா வேப்பங்குச்சியில் பல்லு வளர்க்கணும். ஓகேங்களா? அதை போயிட்டு உடச்சிடுவோம் நண்பர்களே. வேப்பங்குச்சி உடச்சாச்சு பல்லு வளர்க்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிட்டி லைஃபோட வில்லேஜ் லைஃப் ஏன் எனக்கு பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, காலைல எழுந்தாலே அந்த குயில் கத்துற சத்தம், மயில் கத்துற சத்தம், அப்புறம் பார்த்தீங்கன்னா குழுன்னு காற்றடிக்கும். எங்கள் வீட்டு மெத்தையிலே படுத்துனா அப்படி தூக்கம் வரும் நண்பர்களே. பக்கத்துலேயே தென்னை மரம் இருக்கும். நல்லா ஜில்லு நைட்டில் காற்றடிக்கும், நல்லா தூக்கம் வரும். சிட்டியில் அவ்வளோக்கா அந்த ஏசி காற்று அது நம்ம செட் ஆகாது நண்பர்களே. சரிங்களா? இப்போ நான் இங்கே கிணறு காட்டுறேன், பார்த்தோன்னா பையன் இருந்துருவீங்க நீங்களே. காட்டுவோம். இதான் நண்பர்களே நம்மளோட மாமரம் நண்பர்களே. அப்படியே திரும்பி நீங்கள் வச்சிங்களேன், இதான் நம்ம கிணறு. இது நான் ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, அதான். இந்த கிணத்துல குளிக்க முடியாது, இன்னொரு கிணத்துல குளிப்பேன். அந்த கிணத்தை காட்டுறேன். இதில் வேணா நம்ம மூஞ்சி கழுவலாம். நாங்கள் மோட்டர் விட்டு மூஞ்சி கழுவோம். வந்துடுச்சு. ஆஹா, கிணத்தண்ணி தான் போய் சூப்பராக இருக்குது ஜில்லுன்னு. கிணறு ஆள் இருக்குது. ஓகே நண்பரே, சிட்டியோட நம்மளுக்கு வில்லேஜ் லைஃப் தான் பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா செலவு இல்லை. இப்போ பாருங்கள், பல்லு வைக்கிறதுக்கு பல்லு குச்சி. இப்போ நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா பல்லு வைக்கிறதுக்கு பேஸ்ட் வாங்கணும், ப்ரெஷ் வாங்கணும், அந்த செலவில் இருக்குது. நமக்கு அது கூட இல்லை. பாருங்கள், ஒரே ஒரு வேப்ப குச்சி உடச்சாச்சு இயற்கையாக. பல் வளைக்கலாம். அதை லைட்டாக கடிச்சோம்னா போதும், பல் வளைக்கலாம். வேற என்ன இருக்குது? குளிக்க இருக்குது கிணறு இருக்குது. இன்னும் நம்ம காய்கறிகள் தோட்டத்தில் போட்டோம்னா அந்த செலவும் இல்லை. நிறைய இருக்கு நண்பர்கள் அந்த மாதிரி. வாங்க, நாங்கள் கிணத்து குளிக்க போவேன், அங்கே காட்டுறேன். நிறைய இருக்காங்க நண்பர்களே. இந்த செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருக்க ஒரே நிமிஷம் அதை காட்டுறேன். என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. எக்ஸாம் எழுதிட்டு அங்கே ஒரு ரிசல்ட் வருதோ இல்லையோ, இங்கே ரிசல்ட் பார்த்து தான் நம்ம அங்கே போய் ரிசல்ட் பார்ப்போம். செடி பார்த்தோன்னே பாதி பேர் கண்டுபிடிச்சிருவீங்க நண்பர்களே. இதுதான் ஏற்கலாம் செடி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா பாசா பயில் செடி. இதை எடுத்து இப்போனா பாஸு, இப்போனா ஃபெயிலு. இந்த செடியில் வந்து நம்ம வேண்டிட்டு பாஸ் ஏறோம்னு நினச்சி இப்படி அழுத்துனோம்னா வெடிச்சிருச்சுன்னா பாஸு, வெடிக்கலனா ஃபெயிலு. அந்த மாதிரி. இப்போ பாஸாக ஃபெயில்னு பார்ப்போமா? இதில் பாஸு. நண்பர்களே, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பயணத்துக்கப்புறம் நம்ம கிணத்துல சேர்ந்துட்டோம். கிணத்தை காட்டுறேன். தண்ணி நிறையா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு குளியல் போடலாம்னு நினைக்கிறேன். சளி வேறு பிடிச்சி நண்பர்களே, குளிச்சிடலாம். ஒரு முடிவு எடுத்துட்டேன், குளிக்க போகிறதில்ல. காலை மட்டும் உள்ளே விட்டு உட்காந்துட்டு அந்த மீன்கிட்ட மட்டும் கடி வாங்கிட்டு போயிடும். ஓகேங்களா? அந்த மீன் காலில் எடுக்கும்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கு குளிக்க முடியாது. ஏன்னா சளி பிடிச்சிருக்கு. குளிச்சோம்னா அதுக்கு மேலே சளி பிடிச்சிடும். ஓகே, நம்ம காலை விட்டாச்சு. இங்கே பாருங்க, எத்தா பெரிய மீன். தெரியுதா? உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இடத்துல வந்து ஜாலியாக அப்படி உட்காந்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு மைண்ட் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது.
பெருசாக ஒன்றும் கிடையாது நமக்கு, அதனால் விட்டுருங்க. உங்களுக்கு அப்படி இருந்தால் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பாட்டு கேட்டு கேட்டு அப்படி போயிருங்க. நேற்று வந்து எனக்கு என்னென்ன வந்துச்சுன்னா, நம்ம பசங்க கூட இங்கே செஞ்சது சமையலும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அங்கே கிளம்பி வீட்டிலேருந்து ஒருத்தனா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வீட்டுக்கு போய் கூப்பிட்டு கிளம்பிங்க வந்தது. அதெல்லாம் இங்கே மீன்லாம் பிடிச்சிருக்கோம் நாங்கள். இந்த இதுக்கு மேலே ஒரு சேனல் வச்சுருந்தேன், அந்த சேனல் இப்போ இல்லை, இருக்குது. அதில் வீடியோ போடுறதில்ல, இப்போ ஒரு சேனல் ஆரம்பிச்சதுனால அதில் இருக்க வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். அப்போல்லாம் ஜாலியாக இருக்கும், பசங்க வருவாங்க. இப்போ பாருங்கள் யாருமே இல்லை கிணத்துல. அப்போல்லாம் கொரோனா டைம் அப்போல்லாம் எத்தனை பேர் தெரியுமா நம்பரில் இருப்பாங்க. கிணத்துல இடமே இருக்காது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருப்போம் எல்லோரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா எல்லோரும் காலேஜ் போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, ஹாஸ்டலு வெளியூர் அப்படி போயிட்டாங்க. நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேன். ஓகேங்களா. சொல்லும்போது ஒரு மாதிரி இதாகுது, எமோஷன் மாதிரி ஆகுது, என்னன்னு தெரியல. பசங்க கூட சுத்தம் லைஃப் அது வேறு தான். என்னதான் இருந்தாலும் நம்பர்லைங்க இருக்கீங்க மீன் கூட்டு பாரு, காலிக்கிட்டே வரா காலிக்கிட்டே வரா கழிச்சாவே என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். சொல்ல நினைச்சாங்க பார்த்தீங்கன்னா, என்ன பசங்க கூட சுத்தம் லைஃப் அது வேறு தான். என்னதான் சின்ன வயசுலேருந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பழகின பசங்க, தம்பிங்க அண்ணனுங்க முந்தின செட் அண்ணங்கள்லாம் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டாங்க எல்லோரும். நம்ம வந்து நம்மளும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வேலைக்கு போக போகிறோம். ஓகேங்களா. அவன் அடுத்து ஒரு இந்த லைஃப்பில் போக போகிறோம், சம்பாரித்து வீட்டுக்குள்ள லைஃப்பில் போக போகிறோம். கிளம்பி நினைக்கிறேன் வேலைக்கு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கும் காட்டின மாதிரி நானும் பார்த்த மாதிரி கடைசியாக அந்த மாதிரி தான் இதுக்கு. ஓகேங்களா. சரி கிணத்த காட்டுறேன். ஓகேங்களா. நண்பர்களே, இந்த கிணத்துல வந்து நாங்கள் மீன் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பிடிச்சிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மீன் சிக்கிச்சு. என்ன பண்ணுறது நண்பர்களே, அந்த 4 மீனி கொண்டு போய் தின்ட்டோம். விட்டுருவோமா நாங்கள். எங்கே நண்பர் ஒரு மீன்காரன் வர மாட்டேங்க அன்றைக்கி. என் நேரம் மாட்டுக்கு. ஓகே நண்பர்களே, இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக நேரம் வந்துடுச்சு. போயிட்டேன். பாய் பாய். கிட்டத்தட்ட இருங்க அப்படி பேக் கேமரா. இந்த கிணத்துக்கும் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நண்பர்களே. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து இந்த கிணத்துல வந்து நீச்சல் பழக்கி விட்டாரு. நான் ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றினது அதிகமாக இருந்தது கிணத்துல தான், லீவ்லாம். ஏன்னா அப்போ கரெக்டாக லீவ் விடும்போது வெயில் காலமாக வந்து படுத்துருவோம். காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துடுவோம். போகிறதுக்கு ஒரு 2 மணி 3 மணி கிணத்துல ஊறிட்டு மழை வரும்போது கிணத்துக்கு வந்துருக்கோம் நண்பர்களே. மழை தண்ணி லைஃப் தான் கிணத்துக்கு போயிடுவோம். அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. என்ன பண்ணுறது, அதெல்லாம் இப்போ இல்லை, முடிய போகுது. அப்போலாம் இப்படியே இந்த ஒரு வாரம் இருப்பேன். அதுக்குள்ளே கிணத்துக்குள்ள வந்து சமைச்சு ஏதாவது ஒரு வீடியோ போட பார்க்குறேன். ஓகேங்களா. இது என்னது வரும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி. என்னன்னு தெரியல, அவுட் ஹவுஸ் ஒன்றில் போன மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சது பண்ணிட்டு, அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஒரே ஒரு இதை மட்டும் எடுக்கக்கூடாது, சூசைட் பண்ணுறேன் அந்த மாதிரி இது எடுக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சது பண்ணிட்டு. எனக்கும் ஒரு இது நினச்சி அதை நான் எப்படி இது வந்தேன்னா, எனக்கு வீடியோ பண்ணுற ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் என்ன கஷ்டம்னா ஃபோன் இல்லை. அதுக்காக போய் சம்பாரித்து இப்போ தான் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் கஷ்டன்ற வருவாங்களே நண்பர்களே. எங்களை கஷ்டன்ற எல்லாத்துக்கும் இருக்கும். எனக்கு என்னோட பெரிய கஷ்டம் என்னோடது பெரிய கஷ்டமாக இருக்கும். எனக்கு உங்களோட கஷ்டம் உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்காக நம்ம வந்து தப்பான முடிவு எடுத்துக்கூடாது. கஷ்டம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். ஓகேங்களா. அதனால் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஓகேங்களா. சரி நண்பர்களே, அடுத்து வீடியோ கிணத்துக்கு போய் சமைச்சு போகலான்னு இருக்கேன். கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களே, உங்களுக்கு வில்லேஜ் லைஃப் பிடிக்குமா இல்லை சிட்டி லைஃப் பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. போய்ட்டு வரட்டா. சந்தோஷமா இருங்க நண்பர்களே, சிரிச்சுன்னே இருங்க. ஓகே.